நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. உங்க கையில ஒரு 1 crore கிடைக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க, அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுப்பேங்க. பாதி காசு அவங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் பாதி காசு நான் வச்சுக்குவேங்க. ஏன்னா முழுசாகவும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது இல்லையா, எனக்கு என்னோட தேவையும் நிறைய இருக்குது. அதனால் நான் பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி நான் வச்சுக்குவேன். ஒரு 50 lakhs அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் 50 lakhs நான் வச்சுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். என்னமா? ஒருத்தர் 30 லட்ச ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றேன் சார். என்னதான் பிரச்சனை? ஏன் இன்னும் ட்ரெயின் எடுக்காம இருக்காங்க? சார் 2 பேர் ட்ரெயினை விலைக்கு வாங்கியே தீர்வேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். யார் யாது கவர்மெண்ட் ட்ரெயினை விலைக்கு வாங்குறேன்னு சொல்றது? ஈஸியாக வந்து அப்படி கிடைக்காது. சப்போஸ் அப்படி கிடைச்சதுன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கிடச்சது என்ன இருக்குது, நம்ம ஒரு கார் வாங்கலாம் இது. பட் அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படி ஈஸியாக கிடச்சதுன்னா அது நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டு முடிஞ்சிடும். பட் லாங் டேர்ம்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஒரு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். கோல்டில் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லேண்ட் பண்ணலாம். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவேன். எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக பண்ணுவேன் என்னோட பர்சனல் இதுக்காக. ப்ரோ, இப்போ உங்க கையில ஒரு 1 கோடி ரூபா கிடைக்குது, அது லாட்ரி மூலியமாவோ இல்லை சடனாக கிடைக்குது, அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. 1 கோடினா ஒரு கோயம்புத்தூர் ஒரு வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன். அப்புறம் மீதி அமௌண்ட் பேங்க்கில் போட்டு அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுவேன். லைக் தாய்லாந்து, பட்டாயா அந்த மாதிரி. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். நெக்ஸ்ட் சேவிங்ஸ் எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இல்லை, இப்போதைக்கு சேவிங்ஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் போவேன். என்னடா பெரிய லாண்டனு. 1 crore கிடைச்சா ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவை வந்து விஆர்எஸ் வாங்க சொல்லுவோம் ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. அதனால் அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் ஒரே வழி. லைக் ஏதாவது ஸ்டாக்ஸு இல்லை கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். இருந்தேன்னா நான் வந்து யூஎஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கோயம்புத்தூர் டு யூஎஸ்ஏ சைக்கிளிங் ஒரு 1 monthல போகிற மாதிரி, சைக்கிள்லேயே போகிற மாதிரி பிளான் பண்ணுவேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? ஒரு 10 lakhsக்கு வீடு கட்டுவோம் ப்ரோ. 50 lakhs வந்துட்டு நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்கிடுவேன். ஒரு மிச்சம் இருக்கிற 30 lakhs வந்துட்டு ஒரு 10 lakhs ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற 30 lakhs வச்சுட்டு நான் ஏதாவது வெளியே போனோம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம் ப்ரோ. சரிஜி, வாட் an idea சரிஜி. ஃபஸ்ட்டு நான் பேங்க்கில் போடுவேன். தென் நெக்ஸ்ட் அதரி 30% எஸ்ஐபி போடுவேன். கொண்டுடுவேன். 30% எஸ்ஐபி போடுவேன். தென் ஒரு 20% எஸ்டபிள்யூபியில் போடுவேன். தென் ஒரு 25% லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சரா. இயற்கையான சூழ்நிலையில் மாடுகளோட இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் ஒரு 10% பிஸ்னஸ் பண்ணுவேன். தென் ஒரு 10% 15% இருக்குல்ல, அதങ്ങനെ வச்சுருக்கேன். பேங்க்கில் வச்சுருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குல்ல, അങ്ങനെ பண்ணுவேன். எஸ்டபிள்யூபி வந்த பைசா எல்லாம் டெய்லி லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதுக்கெல்லாம் போட்டுடுவேன். $1 crore கிடச்சா அப்படியே நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் வீடு கட்டி நான் அப்படியே செட்டில் ஆயிடுவோம் ப்ரோ. மாமா, காலையில் தான் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன். விக்கல் எடுத்துருக்கணுமே. ஆமா மாப்ள, இந்த பெருமாள் கோயில் கிட்ட வரையில விக்கல் எடுத்தது அது நீதானா? நானே தான் மாமா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 1 crore எப்படி கிடைக்குதுன்றது மாட்டேன். அது எப்படிங்க வந்தது? மாட்டினாடா மானஸ்த. இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு லாட்டரியில் கிடைக்குது அப்படின்னா
ஒரு 5% மட்டும் செலவுக்கு வச்சுட்டு மிச்சம் 95% இன்வெஸ்ட் பண்ண தான் பார்ப்பேன். பட் ஆனால் பிஸ்னஸில் கிடைக்குதுன்னா எனக்கு ஏற்கனவே ஐடியாஸ் இருக்கும் எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். அப்பா என் கையில் 1 crore கிடச்சிச்சின்னா எனக்கு வச்சுக்குவேன் கொஞ்சம், மிச்சதை எல்லாருக்கும் பெகர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு சம்திங் ஒரு பிளேஸ் மாதிரி கட்டி அவங்களுக்கு ஃப்ரீ ஷெல்டர் ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கா. நம்ம 3 பேர் தங்கறதுக்கு 7 மாடி வாடகை எடுக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா அங்கேப்பா இப்போ 1 crore கிடைக்குதுன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்கிறதுக்கு வீடு ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வாங்குவேன். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று, ஹெல்த் இன்சூரன்ஸ் இது முக்கியமாக ஒன்று போடுவேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டு நம்ம படிக்க ஆசைப்படுறவங்க, இல்லாதவங்களுக்கு, முதியோர்களுக்கு, அனாதை குழந்தைகள் அந்த மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுறேன். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மீதி அமௌண்ட்டை நினைப்பேன். வேறு ஏதாச்சும் இருக்கா? என்ன ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறேன்னா அவங்க தான் எனக்கு முக்கியம். எண்ணம் போல ஓகோடு வரணும் தம்பி. ஒரு லீகலாக கிடச்சா வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஒரு வேல்யூபிள் அசெட் தான். புரிஞ்சதா? அடிக்கடி அந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகலாம் கோல்டில். லீகலாக கிடச்சதா ஐ வில் ஹெல்ப் பீப்புள். லைக் அந்த டைமில் யாருக்கு என்னென்ன தேவையோ, லைக் சாப்பிட்றக்கு யாராச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கொடுத்துருவேன். கேட்டுக்க. மொத்தமாக அதை அப்படியே செலவு பண்ணிடாமல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கிட்டியா? ப்ளஸ் வந்து மொத்தமாக பிஸ்னஸ்லேயே மொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் எஃப்டியில் போட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவேன். என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன்.